தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்தும் 12வது வசனம். ஆகையால் சகோதரரே, மாமிசத்தினடி பிழைப்பதற்கு நாம் மாமிசத்திற்கு கடனாளிகள் அல்ல. 13வது வசனம். மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், நித்திய மரணத்தை குறித்து பேசுகிறார். மாமிசத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாமிசத்திற்கு கடனாளிகள் அல்ல. அப்ப கடனாளிகள், மாமிசத்துக்கு நாங்க கடனாளிகள் அல்ல என்று சொல்லும் போது, நாங்க இன்னொரு காரியத்துக்கு நாங்கள் கடனாளிகள் என்பதை இங்கே சொல்ல வருகிறார். அது என்ன? ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாங்கள் கடனாளிகள். ரட்சிப்பை தந்த தெய்வத்துக்கு நாங்கள் கடனாளிகள். என்னத்தை கடனாளிகள்? அந்த இரத்தத்தை எங்களுக்கு இலவசமா தந்தாரு, அந்த மன்னிப்பை தந்தாரு, அந்த ரட்சிப்பை தந்தாரு, எங்களை கழுவினாரு, பிள்ளைகளாகும்படி அதிகாரம் தந்தாரு. அப்ப அதுக்கு நாங்க கடனாளிகள். அப்ப அதுக்கு நாங்க கடனாளிகள் என்றால் நாங்க என்ன செய்யணும்? அதை நாங்க இதுக்கு நாங்க கடனாளிகளா இருக்கிறபடியா, அந்த ரட்சிப்பை தந்த தெய்வத்துக்கு நாங்கள் கடனாளிகளாய் இருக்கிறபடியா, அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும். அழிய நீங்க மாமிசத்துல பிழைப்பதற்கு, மாமிசத்துல வாழுவதற்கு நீங்க அதற்கு கடனாளிகள் அல்ல. நீங்க அதற்கு உரியவர்கள் அல்ல. நீங்க அதற்கு ஏதாவது செய்ய வேணும் என்ற ஒரு அவசியம் கிடையாது. ஆகவே மாமிசத்துல நீங்க பிழைச்சா அதுல முடிவு உங்களுக்கு மரணம். அப்படி நீங்க மாமிசத்துல பிழைக்காதபடி, அதற்கு கடனாளிகளாய் இருக்காதபடி, ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே என்று சொன்னா என்ன? வார்த்தையினால. வார்த்தையினால என்றால் வேதத்தினால. அதால என்ன செய்யணும்? வேதத்தின்படி வாழுகிறதுனால நீங்க என்ன செய்வீங்களாம்? சரீரத்தின் செய்கைகளை அழிக்கிறவர்களாய் இருக்கிறீங்க. மாமிசம் மேற்கொள்ளாதபடி வாழுகிறவர்களாய் இருக்கிறீங்க. இது வேதத்தின்படி நாங்க வாழ்ந்தா மாமிசம் மேற்கொள்ளாது. மாமிசத்தை கொல்லுகிறவர்களாய் இருப்போம் நாங்க, அழிக்கிறவர்களாய் இருப்போம் நாங்க, மேற்கொள்ளுகளாய் இருப்போம் நாங்க, நித்தியத்துக்கு நேராக நடத்தப்படுகிறா இருப்போம். மாமிசத்துக்கு நீங்க கடனாளிகள் அல்ல. அல்ல, நீங்க தேவனுக்கு கடனாளிகள், இயேசுவுக்கு கடனாளிகள், ஆவியானவருக்கு கடனாளிகள். எதற்கு? அவர் உங்களை அங்கே நித்தியத்துல சேர்க்கும்படியாகத்தான் தன்னுடைய பிள்ளைய கொல்ல கொடுத்தாரு. பிதாவுக்கு கடனாளிகள். இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாரு, பாடுபட்டாரு, வேதனைகள் அனுபவித்தாரு, ஜீவனை தந்தாரு. ஆகவே அவருக்கு நாங்க கடனாளிகள். ஆவியானவர் வேதத்தை கொண்டு தினமும் எங்களோடு பேசுகிறார், உணர்த்துகிறார், எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். தகுதி இல்லாத எங்களுக்குள்ளாக வந்து வாசம், அவருக்கு நாங்க கடனாளிகள். அப்ப யாருக்கு நாங்க கடனாளி என்று அறிந்து அந்த அவருக்குரிய வாழ்க்கைகளை நாங்க வாழுவோமா இருந்தால் நாங்க மாமிசத்தை அழிக்கிறோம், மேற்கொள்ளுகிறோம். அங்கே நித்திய மரணத்தை ஜெயங்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். வார்த்தையின்படி வாழுகிற மனிதர்கள் யாரா இருந்தாலும் அப்படி வார்த்தையின்படி வாழும்போது நாங்க தேவனுக்கு கடனாளிகள் என்பதை உணர்ந்து வாழுகிறோம். மாமிசத்திற்கு கடனாளிகள் அல்ல
என்பதை உணர்ந்து வாழுகிறோம். அப்படி வாழும்போது நிச்சயமாக நித்திய ஜீவனுக்குள்ள போய் சேருவோம் என்பதுல ஒரு சந்தேகம் இல்லை. தொடர்ந்தும் இந்த செய்திகளை விரிவாக பார்க்க வேண்டும். சந்தேகங்கள், கேள்விகள் இருக்குமானால் என்னுடைய நம்பர் 007447916281 00447867916281. தேவன் தாமே தொடர்ந்து உங்களை ஆவிக்கு கடனாளிகளாக, தெய்வத்துக்கு கடனாளிகளாக, இயேசுவுக்கு கடனாளிகள் என்று உணர்ந்து அதற்குரிய ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.